உயர்நீதிமன்றத்தையே கண்டிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த வழக்கை இப்படி பார்த்திருக்க கூடாது. மாமனார் இருக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடாது. இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையில சொத்து யாருக்கு சொந்தம்? சீதா லட்சுமியினுடைய மாமியாருக்கு. சீதா லட்சுமியினுடைய மாமியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மகனோ, மகளோ, பேரப்பிள்ளைங்களோ, கணவரோ யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது 2வது கட்டமா யார் வராங்க? அந்த பெண் இறந்து போன பெண்ணின் கணவரின் வாரிசுகள் வராங்க. கணவரின் வாரிசுகள் யார் யாரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவருக்கு யார் யார் வாரிசு? அதே போல மகன், மகள், இறந்து போன மகனின் மகள் மகனின் மகள் அல்லது இறந்து போன மகனின் மனைவி எல்லாம் வராங்க இல்லைங்களா? மருமகள்லாம் கூட அந்த பட்டியலில் வராங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சட்டப்படி பார்த்தீங்கன்னா, இறந்து போன மாமியார் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுடைய மாமனாரினுடைய வாரிசு பட்டியல் எடுக்கும் பொழுது இந்த பெண் சீதா லட்சுமியும் வாரிசாக கருதப்படுறாங்க. அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும்